ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் காரிய தடை விலகணும் அப்படின்றதுக்காக பிள்ளையார் சுழி பரிகாரம் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி விநாயகரை வணங்குறதுனால புதன் பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே விரைவில் தீரணும் அப்படின்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பிள்ளையார் சுழி பரிகாரத்தை பற்றி தான் இதில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இது கொஞ்சம் புதுசாக தெரியலாம், ஒரு பரிகாரம் புதுமையாக உங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் இந்த பரிகாரத்திற்கு பல மடங்கு சக்தி இருக்கு. அதனால உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைய தினம் இந்த தமிழ் வருட பிறப்புக்கு அப்புறமா வந்திருக்கும் முதல் சங்கடகர சதுர்த்தி, அதுவும் புதன்கிழமையோட சேர்ந்து வந்தது. இதோட சிறப்பு வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னே சொல்லலாம். இது இரட்டிப்பு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் கட்டாயம் எல்லாருமே விநாயகர் வழிபாட செய்யணும். பகவானின் அருள் கிடைச்சாதான் வாழ்க்கையில புத்திசாலித்தனமா செயல்பட்டு நம்மளால வெற்றியை பெற முடியும். எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்கணும் அப்படின்னாலும் முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில சுபம் உண்டாகணும், இந்த பிள்ளையார் சுழியை இன்று இப்படி நீங்கள் போடுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துவங்கும் எல்லா காரியங்களும் சுகமாக முடியும்னே சொல்லலாம். வாங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு நாம் இதில் பார்க்கலாம். பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மாலை நேரத்தில் தான் செய்வாங்க. அதனால இன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு மேலே பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளை காகிதத்தை உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சளில் தண்ணீரோ இல்லைன்னா பன்னீரோ ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மஞ்சளை வலது கை ஆள்காட்டி விரலால் தொட்டு இந்த வெள்ளை பேப்பரில் பிள்ளையார் சுழி போடுங்க. இந்த பிள்ளையார் சுழிக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை எழுதணும். இந்த பரிகாரம் இவ்வளவுதான். அதாவது ஏதாவது ஒரு வேண்டுதலை நீங்கள் எழுதுங்க. ஆனால் பிள்ளையார் சுழி மட்டும் மஞ்சளில் போடுங்க. அந்த வேண்டுதல் பேனால எழுதுனா கூட போதுமானது. இந்த பேப்பரை எடுத்து 4 மடித்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு விநாயகர்கிட்ட மனப்பூர்வமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்கள் வீட்டில் பிள்ளையார் இருக்கும் இல்லையா, திருவுருவ படமோ இல்லை சிலையோ இருந்ததுன்னா அந்த படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு கீழே வச்சிருங்க. சிலை இருக்குது அப்படின்னா அந்த சிலைக்கு அடியில் இந்த பேப்பரை வச்சிருங்க. நீங்கள் இந்த பேப்பரில் எழுதின வேண்டுதலானது அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ள நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான காரிய தடை கண்டிப்பாக விலகும். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் முயற்சிகளில் காரிய தடை இருக்கு அப்படின்னா அந்த முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். திருமண தடை விலக, குழந்தை பாக்கியம் கிடைக்க, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் பெருக, இப்படி என்ன வேண்டுதல் வச்சாலும் நிச்சயமா நிறைவேறும். உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான இந்த வழிபாடை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. இதை நம்பிக்கையோட செய்யுங்க. ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சு இந்த சங்கடகர சதுர்த்திக்கு இந்த வழிபாட்டை நீங்க செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னைக்கு மஞ்சளில் பிள்ளையார் சுழி வரைகிறவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் சுபம் காத்துக்கிட்டு இருக்கு. வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை எடுத்து கிழிச்சு கால்படாத இடத்துல போட்டுருங்க. சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு செஞ்சால் மட்டும் போதும். உங்களுக்கு நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும். அதனால நீங்கள் நம்பிக்கையாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க.
இதை செஞ்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் ஸ்லோகம் எது தெரியுதோ அது சொல்லுங்கள். அருகம்புல் இருந்தால் அருகம்புல் சாத்துங்க. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி வைங்க. அது நெய் தீபமோ நல்லெண்ணெயோ எந்த தீபமாக இருந்தாலும் சரி, ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு தீபம் வச்சு நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.